இந்த காலை நேரத்திலையும் இருக்கிற ஒவ்வொருவரையும் இயேசுவின் நாமத்தினால வரவேற்கிறோம். இப்ப கூட இருக்கிற இடங்கள்ல கண்களை மூடி தலைகளை தாழ்த்தி ஒரு விஷயம் கத்த நம்ம கிட்ட பேசும்படியா நம்ம ஜெபிக்கலாம். அன்பின் பரலோக பிதாவே, அப்பா உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோப்பா. அப்பா, இந்த காலை நேரத்திற்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோப்பா. நீங்க இந்த காலை நேரத்துல எங்களை உங்களுடைய பாதத்தை அழைத்து கொண்ட தயவுக்காய் நன்றி செலுத்துகிறோம். கத்த நீங்க எங்க கூட பேசும்படியாய் ஜெபிக்கிறேன் இயேசுப்பா. உங்க சத்தத்தை கேட்க எங்க இருதயத்தை நீங்க திறந்தருளும்படியாய் ஜெபிக்கிறோப்பா. உமக்காய் வாழ்கிறவர்களாய் ஆண்டவரே, உங்க சத்தத்தை கேட்டு உங்க சுத்தம் செய்து முடிக்கிறவர்களாய் நீங்க ஒவ்வொருவரையும் கத்த நீங்க மாற்றும்படியாய் ஜெபிக்கிறோப்பா. நீங்க ஆளுகை செய்யுங்க ஆண்டவரே. அடியேனை மறைத்து கத்த நீங்க வெளிப்படுங்க. பேசுகிறது நீங்கள் அல்ல, பிதாவின் ஆவியானவர். இந்த வார்த்தையின்படி ஆவியானவர் நீங்க பேசும்படியாய் ஜெபிக்கிற ஆண்டவரே. நீங்க கரத்துல ஒப்பு கொடுக்குறப்ப ஒவ்வொரு ஆத்துமாக்கு தேவையான ஆகாரத்தை நீங்க கொடுங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஆமென். கரங்கள்ல வேதம் இருக்கிறவங்க நம்ம எடுத்துக்கொள்ளலாம். மத்தேயு 7வது அதிகாரம் 7வது வசனம். மத்தேயு 7:7. கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். தேடுங்கள், அப்பொழுது கண்டடைவீர்கள். தட்டுங்கள், அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும். 8வது வசனம். ஏனென்றால் கேட்கிறவன் எவனும் பெற்றுக்கொள்கிறான், தேடுகிறவன் கண்டடைகிறான், தட்டுகிறவனுக்கு திறக்கப்படும். ஆமென். ஏசப்பா, இந்த மத்த 7வது அதிகாரத்துல இப்பா நம்மகிட்ட இந்த காலை நேரத்துல இந்த வசனம் மூலமா சொல்ற ஒரு விஷயம், கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். நம்ம ஒவ்வொரு விஷயத்தையும் கேட்கணும்னு சொல்லிட்டு இசப்பா விரும்புறாங்க. இப்போ நார்மலா இந்த உலகத்துல நம்ம பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா நிறைய விஷயங்கள், நிறைய பிளஸ்ஸான காரியமும் இருக்குது, மைனஸான காரியமா இருக்குது. பாசிட்டிவான விஷயமும் நடக்கும், நெகட்டிவான விஷயமும் நடக்கும். நிறைய காரியங்கள் நம்மளுடைய லைஃப்ல ஆசீர்வாதமானதாகவும் இருக்கும், சில விஷயங்கள் நமக்கு பிரச்சனையை கொண்டு வரக்கூடியதாகவும் இருக்கும். இப்படிப்பட்ட சுச்சுவேஷன்ல தான் நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம். இந்த உலகம் வந்துட்டு எல்லாத்தையும் உள்ளடக்கியது. குட்ஸும் இருக்கும், பேட்ஸும் இருக்கும். எல்லாமே உள்ளடக்கியது தான் இந்த உலகம் நம்ம சொல்றோம். இந்த உலகத்துல கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நம்ம எப்படிப்பட்டவங்களா இருக்கணும் அப்படின்னா, கேட்கிறவர்களா இருக்கணும். யார்கிட்ட கேட்கிறவங்களா இருக்கணும் அப்படின்னா, நம்முடைய தகப்பன் கிட்ட கேட்கிறவங்களா இருக்கணும். நார்மலா ஒரு குழந்தைக்கு ஒரு விஷயம் தேவை, ஒரு பொருள் தேவை அப்படின்னா, டக்குன்னு அந்த குழந்தை யார்கிட்ட கேட்கும்னா, அவருடைய தாய்கிட்டயோ இல்ல தகப்பன் கிட்டயோ தான் கேட்கும். ஆவிக்குரியவர்களாகிய நம்முடைய தாய், நம்முடைய தகப்பன் யாரு அப்படின்னா, நம்முடைய ஏசப்பா தான். அவர்தான் நமக்கு இந்த உலகத்துல எல்லாவுமா எப்பொழுதுமே நம்ம கூடயே இருக்கிறாங்க. ஒரு தாயா, தகப்பனா, சகோதரனா, ஒரு ஃப்ரெண்டா, நமக்கு எப்பவுமே நம்ம கூட இருக்கிறது அவர் மட்டும்தான். அவரை போல நமக்கு க்ளோஸ் ஆனது, அவரை போல நமக்கு உதவி செய்யறது, அவரை போல நமக்கு கேட்ட காரியங்களை கொடுக்கறது யாருமே கிடையாது. நார்மலா நம்ம நார்மல் லைஃப்லயே நம்ம கண்டிப்பா பார்த்திருப்போம். நமக்கு வந்துட்டு ஏதாவது ஒரு பொருள் தேவை அப்படின்னா, நம்ம வீட்ல உள்ளவங்க கிட்ட நம்ம கேட்டு கிடைக்கிறத விட, கர்த்தர்கிட்ட நம்ம கேட்டா அது வந்துட்டு ஏற்ற டைம்ல லேட் ஆகும். பட் நம்ம கேட்டோம்னா சம்டைம்ஸ் லேட் ஆகும். எவ்வளவு நாள் ஆகும்னு தெரியாது. ஆனா கண்டிப்பா கிடைக்கும். ஆனா அது கிடைக்கிற டைம் பெர்ஃபெக்ட்டான டைமா இருக்கும். இப்பதான் கிடைக்கும், அப்பதான் கிடைக்கும் அப்படிங்கிறது கிடையாது. இவ்வளவு சீக்கிரம் கிடைச்சிடும், நம்ம கேட்ட உடனே கிடைச்சிடும், இன்னைக்கு கிடைச்சிடும், நாளைக்கு கிடைச்சிடும் கிடையாது. நமக்கு கர்த்தர்கிட்ட கேட்கும்போது தேவையான டைம்ல, கரெக்டான டைம்ல அற்புதமா இயேசப்பா கொடுப்பாங்க. ஒரு ஒரு ஸ்கூல் படிக்கிற பையன் வீட்ல அவங்க அப்பா கிட்ட ஒரு நோட்டோ பெண்ணோ கேக்குறாங்க அப்படின்னா, அப்பா வந்துட்டு உடனே வாங்கி கொடுத்துருவாங்க. சில டைம் என்ன ஆகும், காசு இல்லை அப்படின்னா என்னைக்கு தேவைப்படும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட கேட்டு, சரி 2 நாள் கழிச்சு தேவைப்படும், சரி ஓகே 2 நாள் கழிச்சு நான் அப்ப வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு 2 நாள் கழிச்சு கொடுப்பாங்க. உடனே கொடுக்க வேண்டிய அவசரம் அப்படின்னா உடனே கொடுத்துருவாங்க. இதே மாதிரிதான் நம்மளுடைய பரம தகப்பனும் நமக்கு என்னது தேவை அப்படிங்கிறத அவர் அறிஞ்சிருக்கிறாரு. நம்ம வாயில இருந்து சொல் பிறவாததற்கு முன்னமே நமக்கு என்ன தேவை, நம்ம என்ன கேட்கறதுக்கு வரோம் அப்படிங்கறத இசப்ப அறிஞ்சிருக்காங்களாம். ஆனா எல்லாமே அவர் அறிஞ்சிருந்தாலும் நம்ம அவர்கிட்ட கேட்கும் போது உடனே நமக்கு பதில் கொடுக்கிற தேவனா இருக்கிறாங்க. ஏசப்பா கிட்ட நம்ம ஒவ்வொருவரும் கேட்கிறவங்களா இருக்கோமா? நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்காக நம்ம கேட்கிறவர்களா இருக்கிறோமா? மாம்ச பிரகாரமான வாழ்க்கைக்காக கேட்கிறவங்களா இருக்கிறோமா அப்படிங்கறது ஒரு விஷயம் நம்ம சிந்திச்சு பார்க்கணும். ஏன் அப்படின்னா, இப்ப மாம்சத்துக்குரிய தேவைகள் எல்லாமே நமக்கு வேர்ல்ட்லியானது. உலகத்துக்குரியது எல்லாமே எல்லா டைமும் நமக்கு ஆசீர்வாதமானதா அப்படின்னு கேட்டா கிடையாது. நம்ம ஒரு தவறான காரியங்களை கூட நம்ம ஏசப்பா கிட்ட கேட்கலாம். கரெக்ட், நம்ம ஞானம் இல்லாததுனால, இல்லைன்னா மத்தவங்க யாரோ ஒருத்தவங்க யூஸ் பண்றத பார்த்து, இல்ல வேற யாரோ ஒருத்தவங்களுடைய
வாழ்க்கைய பார்த்து நம்ம சில விஷயங்கள் எனக்கு இது வேணும், அவங்க வச்சிருக்காங்க, அவங்க கிட்ட மட்டும் இருக்கு, எனக்கு வேணும், எனக்கும் நான் இதெல்லாம் நான் வாங்கணும், எனக்கும் இசப்பா நீங்க தரோன்னு சொல்லி நம்ம கேட்கலாம். அது எப்பவுமே பாசிட்டிவானதா இருக்குமா அப்படின்னு கேட்டா கிடையாது. சில டைம்ல நமக்கு அது பாசிட்டிவா இருக்கலாம், சில டைம்ல நெகட்டிவா இருக்கலாம். பட் அதை விட அத நம்ம அத வந்துட்டு நம்மளே வச்சுக்கிறதுக்கு நம்ம ஏசப்பாட்ட கேட்டோம் அப்படின்னா ஏசப்பா கரெக்டான டைம்ல தருவாங்க. இந்த மாம்ச பிரகாரத்துக்கு தான் நம்ம அதிகமா இம்பார்ட்டன்ஸ் கொடுப்போம். ஒரு விஷயம் நம்ம யோசிச்சு பார்க்கலாம். எதுக்கு நம்ம நம்ம எதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து எதுக்கான தேவையை நம்ம ஏசப்பா கிட்ட அதிகமா நம்ம கேட்கிறோம். உலக பிரகாரம் ஏசப்பா நான் இங்க போறேன், என்னை பாதுகாத்துக்கோங்க, என் கூட வாங்க. நான் ஸ்கூலுக்கு போறேன், எனக்கு வந்து இந்த பொருள் வேணும் வாங்கித்தாங்க. நான் ஒர்க்குக்கு போறேன், எனக்கு இந்த பொருள் எல்லாம் வேணும். இவங்க கண்கள்ல தயவு கிடைக்கணும், இவங்க என்ன பாத்துக்கணும், இவங்க நல்லா பேசணும், என் ஒர்க்கை நான் நல்லா முடிக்கணும், கரெக்டான டைம்ல நான் முடிக்கணும். அதுக்கப்புறம் வீட்டுல பாத்துக்கிட்டோம் அப்படின்னா வீட்டுல ஒரு சந்தோஷம் இருக்கணும், சமாதானம் இருக்கணும், என் பிள்ளைங்க நல்லா படிக்கணும், ஹஸ்பண்ட் ஒய்ஃப் நல்லா இருக்கணும், பேரண்ட்ஸ் நல்லா இருக்கணும், என் சமையலுக்கு இந்த பொருள் எல்லாம் தேவை, நாளைக்கு நான் இந்த ஃபங்க்ஷனுக்கு போகணும், எனக்கு இந்த ட்ரெஸ் வேணும், எல்லாம் விலை கம்மியா இருக்கு, எனக்கு இந்த பொருள் வாங்கணும், காசு வேணும், காசு தாங்க சப்பான்னு சொல்லிட்டு என் கடன் இருக்கு, என் கடன் அடைச்சிட்டாங்கன்னு சொல்லிட்டு உலக பிரகாரமா நம்ம கேட்கிற காரியங்கள் நார்மலா இருக்கும். நம்ம அதிகமா கேட்கக்கூடியதா இருக்கும். நம்ம லைஃபுக்கு அன்றாட தேவைக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆனதா இருக்கும். இதெல்லாம் நம்ம இஷ்டப்பட்டு கேட்கிறோம். இதெல்லாம் கேட்கிற நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கோமா? என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை வளரணும் அப்படின்னா, என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை மற்றவங்களை விட உயர்ந்ததா இருக்கணும் அப்படின்னா, நம்ம அதை குறிச்சு கன்சர்ன் உள்ளவங்களா இருக்கோமா? என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு பலன் வேணும் இசப்பா, யாரு வந்தாலும் வரலனாலும் நான் உங்க பாதத்துல வந்து ஜெபிக்கணும் ஏசப்பா. நீங்க கொடுத்த திட்டத்தை நான் நிறைவேற்றணும் ஏசப்பா. நீங்க என்ன குறிச்சு என்ன சித்தம் வச்சிருக்கீங்களோ அதை நான் செஞ்சு முடிக்கணும். யார் என் கூட ஓடினாலும் பரவாயில்ல, யார் என் கூட ஓடலைனாலும் பரவாயில்ல, யார் என் கூட ஜெபிச்சாலும் பரவாயில்ல, யார் என் கூட ஜெபிக்கலனாலும் பரவாயில்ல, யார் உங்க சித்தத்தை நிறைவேற்றதுக்கு என் கூட கை கோர்த்தாலும் பரவாயில்ல, கோர்க்கலனாலும் பரவாயில்ல, யார் என் கூட இருந்தாலும் பரவாயில்ல, இல்லைனாலும் பரவாயில்ல, எந்த எதிர்ப்புகள் மத்தியிலையும் நான் உங்களை குறிச்சு சொல்றதுக்கு, நான் உங்க சித்தத்தை நிறைவேற்றிட்டு எனக்கு பலன் தாங்க இசப்பா நம்ம இசப்பா கிட்ட கேக்குறோமா? அநேக நேரங்கள்ல நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, அவங்க வரல, அவங்க ஜெபிக்கல, அவங்க என் கூட ஓடல, அவங்க என் கூட இல்ல அப்படின்னு நம்ம நிறைய டைம்ல நம்ம நினைக்கிறோமே தவிர, என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு எனக்கு தேவையான கர்த்தருடைய சித்தத்தை நிறைவேற்றக்கூடிய பலன் எனக்கு கிடைச்சிருக்குதா, நான் இன்னும் பெற்றுக்கொள்வேனா, கர்த்தர் எனக்கு இன்னும் தருவாரா, நான் இன்னும் அவருக்காக எழுந்து பிரகாசிக்கிறேனா, நான் எப்படி இருக்கிறேன், ஏன்னா ஏசப்பா சொல்லியிருக்காங்க உங்க நடக்கையினால மத்தவங்களை ஆதாயப்படுத்தணுமா. சோ நம்ம அவருக்குள்ள ஆக்டிவா இருக்கும் பொழுது நம்முடைய நடக்கையை பார்த்து அநேகர் கர்த்தரண்டை வருகிறதற்கு வல்லமையுள்ள வருகிறதுக்கு கர்த்தர் வந்துட்டு ஹெல்ப் பண்ற தேவனா இருக்கிறாங்க. மற்றவங்களும் வருவாங்க. ஏன்னா நம்ம நடக்கைகள், செய்கைகள், பேச்சு இது எல்லாத்தையும் தான் உலகம் சுத்தி கவனிச்சுக்கிட்டு இருக்கு. நம்ம கிட்ட என்ன இருக்கு, எப்படி நம்ம அடுத்தவங்களை பார்த்தா இவங்க இந்த ட்ரெஸ் போடுறாங்க, மேட்சிங் மேட்சிங்கா ட்ரெஸ் போடுறாங்க, மேட்சிங் மேட்சிங்கா வளையல் போடுறாங்க, கம்மல் போடுறாங்க, எல்லாமே ஜுவல், இல்லைன்னா ஒரு ஃபேமிலியா நம்ம போறோம்னா ஃபேமிலியா ஒண்ணா இருக்கிற உலகம் வந்துட்டு அவுட்டர் அப்பியரன்ஸ் தான் உலகம் வந்துட்டு பார்க்கும். ஆனா கர்த்தர் நம்ம கிட்ட பாக்குற விஷயம் என்னன்னா இன்னர் அப்பியரன்ஸ், நம்ம இருதயம் எப்படிப்பட்டதா இருக்குது, நம்ம இருதயம் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு தேவையானதை வாஞ்சிக்கிறதா, ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு தேவையானதை செய்கிறதா, நம்ம இருதயம் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு தேவையானதை தேடி அதை நாடி ஓடுகிறதா அப்படின்னு சொல்றத ஏசப்பா வந்துட்டு ஒவ்வொரு நாளும் பாக்குறாங்க. நம்ம உலக பிரகாரமா கேட்கும்போது ஏசப்பா நமக்கு தராங்க. அதை காட்டிலும் நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு தேவையானதை கேட்கும்போது அவர் ரொம்ப சந்தோஷப்படுகிற தேவனா இருக்கிறாங்க. ஏன்னா ஆவிக்குரியவன் மட்டும்தான் ஆவியானவருடைய சத்தத்தை கேட்க முடியும். ஆவிக்குரியவன் மட்டும்தான் ஆவியானவருடைய திட்டத்தை நிறைவேற்ற முடியும். ஆவிக்குரியவன் மட்டும்தான் ஆவிக்குரிய வழியில நடக்க முடியும். ஆவிக்குரியவன் மட்டும்தான் அநேகரை அந்த வழியில பரிசுத்தமான வழியில நடத்த முடியும். நம்முடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதா இருக்குது, நம்முடைய வாழ்க்கை கர்த்தரை பின்பற்றக்கூடியதா இருக்குதா, இல்லைன்னா மத்தவங்களை நம்ம பாத்துக்கிட்டு இருக்கிறோமா, மற்றவங்கள குறை சொல்லிக்கிட்டு இருக்கிறோமா, இல்ல நம்ம எனக்கு அவங்க இல்ல, அவங்க வரல, அவங்க ஜெபிக்கல, அவங்க இப்படி இருக்காங்க, நான் ஏன் இப்படி இருக்கோம் நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கிறோமா? அப்படி இல்லை. இப்படிப்பட்ட விஷயங்களை ஏசப்பா விரும்பல. நம்ம எப்படிப்பட்டவங்களா இருக்கோம் அப்படிங்கிறத ஏசப்பா வந்துட்டு விரும்புறாங்க. அப்போஸ்தலர்கள் காலத்துல அந்த பெந்தேகோஸ்தே நாளுக்கு அப்புறம் ஒரு மேல் வீட்டு அறையில அநேகர் கூடி இருக்கிறாங்க, அநேகர் ஜெபிக்கிறாங்க. கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அந்த அந்த அங்க அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டவங்க ஏசப்பாவை குறிச்சு சொல்றாங்க. எல்லாரும் சொன்னவங்க எந்த இடத்துக்குள்ள எப்படி இருந்தாங்க அப்படின்னா அதே எருசலேமுக்குள்ளதான் இருந்தாங்க. பவுலா இருக்கட்டும், பேதுருவா இருக்கட்டும், இயேசுவோட 12 சீஷர்கள் எல்லாருமே என்ன பண்ணாங்க அப்படின்னா
எருசலேம்லயே இருந்தாங்க. அங்கேயே அற்புதங்களை செஞ்சாங்க. அங்கேயே அநேகருக்கு இயேசுவை குறிச்சு சொன்னாங்க. அங்கேயே ஊழியம் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. ஆனா என்னைக்கு அந்த இடத்துல ரோமர்கள்னால ஒதுக்கப்பட்டாங்க, அவங்க எல்லாருமே கஷ்டப்படுத்தப்பட்டாங்க. ஸ்தேவான் என்னைக்கு ரத்த சாட்சியா மரிச்சாரோ அதுக்கப்புறம் அந்த சீஷர்கள் எல்லாம் என்ன பண்ணப்படுறாங்க அப்படின்னா சிதறடிக்கப்படுறாங்க. எருசலேமை விட்டு சிதறடிக்கப்படுறாங்க. அநேக இடங்களுக்கு கடந்து செல்றாங்க. உலக பிரகாரமா பாத்துக்கிட்டாங்க அப்படின்னா இந்த சிதறடிக்கப்படுதல் ஒரு பிரச்சனை, ஒரு போராட்டம், ஒரு கஷ்டம், ஒரு கண்ணீர், ஒரு ஒடுக்கப்படுகிற ஒரு வாழ்க்கை. பட் இதன் மத்தியில என்ன நடந்துச்சு அப்படின்னா கர்த்தருடைய சித்தம் அதிகமா நிறைவேறுச்சு. சிதறடிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையில தான் கர்த்தருடைய திட்டம் அந்த எருசலேம்ல நடைபெற முடிஞ்சது. சுவிசேஷம் புற ஜாதியாருக்கு அறிவிக்கப்பட்டது. சிதறடிக்கப்பட்ட ஒரு இடத்துலதான் அநேகர் பிரிந்து போய் கர்த்தருடைய சுவிசேஷத்தை அறிவிச்சாங்க. தெசலோனிக்கேயர் பட்டணத்துக்கு போறாங்க, கொரிந்தியாக்கு போறாங்க. இது மாதிரி நிறைய இடங்களுக்கு, அநேக தீவுகளுக்கு கடந்து போறாங்க, சிதறடிக்கப்பட்டு போறாங்க. பவுல் ஏசப்பா பவுல தெரிந்து கொண்டாங்க. பவுல் கடைசி வரை அப்போஸ்தலர்கள் கூடயே இருந்தாரா அப்படின்னு கேட்டா கிடையாது. அவர் வந்துட்டு கர்த்தருடைய அப்போஸ்தலர், கர்த்தருடைய சீஷர்கள் கர்த்தர் கூடயே இருந்தவங்க, கர்த்தர் சொல்றதையே கேட்டு நடந்தவங்க, அவர் வார்த்தையை கேட்டு அவர் கூட இருந்தவங்க, அவரை பார்த்தவங்க, அவரை தொட்டவங்க. அப்படி இருந்த கர்த்தருடைய சீஷர்கள் செய்யாத, அவங்களால செய்ய முடியாத அநேக காரியங்களை பவுல் செஞ்சாங்க. பவுல் அநேக லெட்டர்ஸ் எழுதுறாங்க, அநேகரை பாதுகாத்து கொண்டாங்க. அநேகர் கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு வழி விலகி போகிற சமயத்திலையும் அந்த இடத்துக்கு போய் அவங்க கூட இருந்து அவங்களை தேற்றி அவங்கள வந்துட்டு அரவணைச்சு, ஏசப்பா அவங்கள கர்த்தர் உங்களை விரும்புறாங்க, ஏசப்பா உங்களை நேசிக்கிறாங்க, உங்களுக்கு பலன் கொடுப்பாங்கன்னு சொல்லி சோர்ந்து போகிறவங்களை திடப்படுத்துகிறவர்களா இருந்தாங்க. அதே மாதிரி நம்ம ஒவ்வொருத்தரும் இருக்குன்னு சொல்லிட்டு ஏசப்பா விரும்புறாங்க. பவுல் வந்துட்டு அப்போஸ்தலர்களை பார்த்து இருக்கல, அப்போஸ்தலர்கள் ஏசப்பா கூட இருந்தாங்க, அற்புதங்களை பெற்றுக்கொண்டாங்க. மேல் வீட்டறையில இருந்து அபிஷேகம் இறங்கினப்போ ஃபர்ஸ்ட் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டவர்கள் அப்போஸ்தலர்கள். அவங்கதான் இந்த ஊழியத்தை செய்யணும், அவங்க இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும்னு சொல்லிட்டு பவுல் இருக்கல. அவங்க கர்த்தர் நடத்துகிற வழியில அவங்க நடத்துவாங்க. நான் கர்த்தர் என் மேல வச்சிருக்கிற திட்டத்தை நான் செஞ்சு முடிப்பேன்னு சொல்லிட்டு புறஜாதியாருக்கு சுவிசேஷம் அறிவிக்க போறாங்க. அநேக கிராமங்கள் தோறும், பட்டணங்கள் தோறும், அநேக குடும்பங்கள் தோறும் கடந்து சென்று சோர்ந்து போனவங்களை பலப்படுத்துறாங்க. பயந்து போய் இருக்கிறவங்களை வெளியில கொண்டு வராங்க. ஆக்கில்லால் பிரிஸ்கில்லாவை எழுந்து அவங்க கிட்ட இருந்து அநேக வார்த்தைகளை மற்றவங்களுக்கு போகிறதுக்கு அவங்க பவுல் ஹெல்ப் பண்றாங்க. இப்படிப்பட்டவர்கள்லாம் நம்மள இருக்கணும் ஏசப்பா விரும்புறாங்க. நம்முடைய லைஃப் எப்படி இருக்குது, நம்மளுடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதா இருக்குது, நம்ம மற்றவங்களை பார்த்துக்கிட்டு இருக்கிறோமா, இல்ல ஏசப்பாவோட சித்தம் என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை, என்னுடைய ஆவிக்குரிய மனிதனை குறிச்சு கர்த்தர் வச்சிருக்கிற திட்டம் அது நிறைவேறக்கூடியதா இருக்குது, அது நிறைவேறுதா, இந்த நாள் வரை அது நிறைவேறி கொண்டு இருக்குதா, கர்த்தர் என் மேல வச்சிருக்கிற நோக்கம் நிறைவேறிட்டு இருக்கேன், நான் அதை செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன்னா, நான் அவ சித்தத்தை நிறைவேற்றிக்கிறேனா அப்படிங்கிறத நம்ம யோசிச்சு பார்ப்போம் அப்படின்னா நம்மளை கொண்டும் கர்த்தர் நம்ம அநேக காரியங்களை செய்கிறதற்கு வல்லமையுள்ள தேவனா இருக்கிறாங்க. நம்ம அவர்கிட்ட கேட்கிறவங்களா இருக்கணும், அவர் சித்தத்தை நிறைவேற்றிக்கிறவர்களா இருக்கணும். அவருடைய நாம மகிமைக்காக, அவருடைய ராஜ்ய மேன்மைக்காக நம்ம எல்லாவற்றையும் செய்கிறதற்கு நம்மள ஒப்பு கொடுக்கிறோம் அப்படின்னா, எனக்கு உதவி செய்யுங்க நம்ம கேட்கிறோம் அப்படின்னா கர்த்தர் நமக்கு உதவி செய்யறதுக்கு வல்லமையுள்ள தேவனா இருக்கிறாங்க. ஒரு வேலை நம்ம விழுந்து போனவங்களா இருக்கலாம், சோர்ந்து போனவங்களா இருக்கலாம், பாவத்தினால சில டைம் அநேக நம்மள வந்துட்டு ஜெபிக்க முடியாம தடுக்கிறது, நம்மள கர்த்தர் பக்கத்துல போக முடியாம தடுக்கிறது என்ன அப்படின்னா நம்முடைய பாவங்கள் தான், நம்முடைய மீறுதல்கள், நம்முடைய அக்கிரமங்கள்னு சொல்லலாம். கர்த்தர் நமக்கு செவி கொடுக்க முடியாதபடிக்கு, கர்த்தருடைய சத்தம் நம்ம காதுகள்ல கேட்க முடியாதபடிக்கு, அவர் சத்தத்தை அறிந்து கொள்ள முடியாதபடிக்கு நம்முடைய பாவங்கள் நம்மள தடுக்கிறதா இருக்கு. பட் அந்த இடத்துல இயேசப்பா என்ன சொல்றாங்க, கேளு, எனக்கு ஒரு விடுதலையை கேளு, எனக்கு ஒரு அற்புதத்தை கேளு, என்னோட ஆவிக்குரிய வாழ்க்கையில உன்னோட ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு முன்னேற்றம் வேணும்னு என்கிட்ட கேளு, உன்னை உயர்த்தணும், உன்னோட ஆவிக்குரிய வாழ்க்கை என்கிட்ட நெருங்கணும்னு சொல்லிட்டு என்கிட்ட கேளு. நீ கேட்ட அப்படின்னா நீ பெற்றுக்கொள்ளுவ. கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்கிறான். நீ கேட்ட அப்படின்னா இன்னைக்கு பெற்றுக்கொள்ளுவ. நீ கேட்ட அப்படின்னா நான் உனக்கு அபிஷேகம் தருவேன். நீ கேட்ட அப்படின்னா உன் பாவத்துல இருந்து ஒரு மன்னிப்பு தருவேன். நீ கேட்ட அப்படின்னா என் சித்தம் உன் வாழ்க்கையில பரிபூரணமா நிறைவேறும். நீ கேட்ட அப்படின்னா அநேகரை என் வழியில நடத்துவ. நீ கேட்ட அப்படின்னா மறுபடியும் என்கிட்ட நீ திரும்ப வருவ, நான் உன்னை அணைத்துக் கொள்வேன்னு இயேசப்பா சொல்றாங்க. லூக்கா 15வது அதிகாரத்துல நமக்கு நல்லாவே தெரியும், இரண்டு சகோதரர்கள். நம்ம எப்பவுமே சொல்லுவோம் கெட்ட குமாரன், நல்ல மூத்த குமாரன், அதுக்கப்புறம் கெட்ட குமாரன். நம்ம அதிகமா யூஸ் பண்ற வேர்ட் வந்து கெட்ட குமாரன், கெட்ட குமாரன், கெட்ட குமாரன் அப்படிங்கிற வார்த்தை தான். ஆனா அவன் திரும்பி வந்த குமாரன் அப்படிங்கிறத நம்ம அநேக நேரங்கள்ல மறந்து போயிட்டோம். அவன் வந்துட்டு கத்தரண்டு தகப்பனை
தகப்பனுடைய இருதயத்தை புரிந்து கொண்டு தகப்பனண்டை ஓடி வந்த குமாரன் அப்படிங்கிறத அநேக நேரங்கள்ல நம்ம மறந்தவங்களா இருக்கோம். கெட்ட குமாரன் கெட்ட குமாரன் சொல்லி சொல்லி அவன் போன வழி விலகி போன பாதைகளை தான் நம்ம அநேக நேரங்கள்ல நம்ம யோசிச்சுக்கிட்டு இருக்கோம், சிரிச்சுக்கிட்டு இருக்கோம். ஆனா அவன் திரும்பி வந்து மனம் திரும்பிய குமாரன், புதிய குமாரன் அப்படிங்கிறத நம்ம அநேக நேரங்கள்ல மறந்துடுறோம். ஏசப்பா இந்த நேரத்துல விரும்புகிறது நம்ம ஒவ்வொருவரையும் நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம். இதே மாதிரி அந்த கெட்ட குமாரன் நம்ம நினைக்கிற மாதிரி நம்மளும் அநேக நேரங்கள் நினைச்சுக்கிறோம், நான் கெட்ட குமாரன், நான் தவறான குமாரன், நான் என்கிட்ட இந்த பாவம் இருக்கு, என்னால ஏசப்பா சித்தத்தை செய்ய முடியல, அவர் திட்டத்தை அறிந்து கொள்ள முடியல, என்னால ஜெபிக்க முடியல, என்னால அவருக்காக நிற்க முடியல, நான் என்னால அநேகர் மத்தியில சாட்சியா வாழ முடியல, என்னால இது செய்ய முடியல, அதை செய்ய முடியல, அதை செய்யணும்னு நினைக்கிற முடியல. இப்படி அநேக நேரங்கள் நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கலாம். ஆனா கர்த்தர் நம்மள கெட்ட குமாரனா பார்க்க மனம் திரும்பிய ஒரு திரும்பி வந்த ஒரு நல்ல குமாரனா ஏசப்பா நம்மள பாக்குறாங்க. இந்த 15வது அதிகாரத்துல அவ திரும்பி வரும்போது அவங்க தகப்பன் என்ன பண்றாங்க அப்படின்னா, ஓடி போய் அவனை கட்டி பிடிக்கிறாங்க. அவன் வந்துட்டு அவன் வந்துட்டு என்ன சொல்லணும், அவங்க அப்பாட்ட என்ன சொல்லணும்னு நினைச்சிட்டு வரான் அப்படின்னா 19வது வசனத்துல, இனிமேல் உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கும் நான் பாத்திரன் அல்ல, உம்முடைய கூலிக்காரன்ல ஒருத்தனாக என்னை வைத்துக் கொள்ளும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 2வது பையன் வந்துட்டு சொல்றாங்க. இப்படி சொன்ன உடனே அவங்க இது சொல்லணும்னு சொல்லிட்டு தான் வராங்க. அதே மாதிரி அவங்க அப்பா கிட்டயும் போயிட்டு சொல்றாங்க. ஆனா அவங்க அப்பா என்ன பண்றாங்க அப்படின்னா 21வது வசனத்துல குமாரன் தகப்பனை நோக்கி அப்படின்னு சொல்லிட்டு தகப்பன்ட்ட நான் வந்துட்டு அவன் என்ன சொல்லணும்னு நினைச்சு வரானோ அது எல்லாத்தையுமே சொல்லிடுறான். அப்ப தகப்பன் என்ன பண்றாரு அப்படின்னா அவன் சொல்றதை கேட்டுக்கிட்டு, ஆமா நீ வந்துட்டு தப்பு பண்ண, என் பணத்தை எல்லாம் வாங்கிட்டு போயிட்ட, சரி இருந்தாலும் நான் உன்னை மன்னிக்கிறேன், நான் நீ திரும்பி வந்துட்ட, அதனால நான் உன்னை நேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசினாரா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா இல்ல. அந்த அவனோட பழைய வாழ்க்கை குறிச்சு தகப்பன் பேசவே இல்ல. அந்த பழைய வாழ்க்கைய குறிச்சு யோசிக்கவே இல்ல. அவங்க தகப்பன் அவன் சொன்ன அடுத்த நிமிஷத்துல தகப்பன் என்ன பண்றாரு அப்படின்னா, தன்னுடைய ஊழியக்காரங்க கிட்ட தான் பேசுறாரு. தன்னுடைய மகன் கிட்ட கூட பேசல. ஏன்னா நம்ம எங்க அவன்கிட்ட பேசினா அவனை இன்னும் குற்றப்படுத்துற மாதிரி ஆயிருமோன்னு சொல்லிட்டு அவனுடைய மகன் கிட்ட கூட பேசல. அவன் வந்து அவனுடைய ஊழியக்காரரை நோக்கி என்ன சொல்றாரு அப்படின்னா, நீங்கள் உயர்ந்த வஸ்திரத்தை கொண்டு வந்து இவனுக்கு உடுத்தி இவன் கைக்கு மோதிரத்தையும் கால்களுக்கு பாதரட்சிகளையும் போடுங்கள், கொழுத்த கன்றை கொண்டு வந்து அடியுங்கள், நாம் புசித்து சந்தோஷமா இருப்போம். என் குமாரன் இவன் மரித்தான், திரும்பவும் உயிர்த்தான், காணாமற் போனான், திரும்பவும் காணப்பட்டான் என்றார். அழகா தகப்பன் சொல்றாரு, என்னுடைய பையன் வந்துட்டான், அவனுக்கு வந்துட்டு நல்ல ஒரு வஸ்திரத்தை கொடுங்க, கால்களுக்கு பாதரட்சி கொடுங்க, மோதிரத்தை கொடுங்க, ஒரு விருந்து ஆயத்தம் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ஒரு சந்தோஷத்துல ஒரு விருந்த தகப்பன் ஆயத்தப்படுத்துறாரு. இதே போலதான் நம்முடைய பனும் இருக்கிறாங்க. இந்த தகப்பன் உலக பிரகாரமான தகப்பன், உலகத்துல இருக்கிற ஒரு தகப்பன், அவ்வளவுதான். ஆனா நம்முடைய தகப்பனும் பரத்தின் தகப்பன், பரலோகத்தின் தகப்பன், உலகத்துல இருக்கிற எல்லாரை விடையும் பெரியவர், எல்லாருக்கும் தகப்பன், எல்லாரை விடையும் மேலானவர், பாவங்களை மன்னிக்க வல்லமை உள்ளவர், அற்புதங்களை செய்ய வல்லமை உள்ளவர், நம்மையும் அவரை போல மாற்றுறதுக்கு வல்லமையுள்ள தகப்பன் நம்முடைய பரம தகப்பன் தான். நம்ம ஏசப்பா கிட்ட கேக்குறோம் அப்படின்னா, ஏசப்பாவும் நம்மளுடைய பாவங்களை திரும்பி பாக்குறவர் கிடையாது. நம்முடைய பாவங்களை சொல்லி, ஆமா நீ இப்படி தப்பி செஞ்சுட்ட, இப்படி நீ நடந்துகிட்ட, இவங்க கிட்ட இப்படி பேசுன, இந்த காரியங்களை நீ யோசிச்ச, இப்படி இந்த இடத்துல நீ இப்படி நடந்திருக்கணும், இப்படி நீ நடக்கல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிட்ட சொல்கிற தகப்பன் அவருக்கு கிடையாது. நம்முடைய தகப்பன் எப்படிப்பட்டவர் அப்படின்னா, வா என் மகனே, என்கிட்ட நீ திரும்பி வந்துட்டியா, வா நான் உன்னை உயர்த்துறேன், நான் உனக்கு உயர்ந்த வஸ்திரங்களை உடுத்துறேன், பரிசுத்த வஸ்திரத்தை வெண் வஸ்திரத்தை நான் உனக்கு கொடுத்துறேன், என்னுடைய ஆவியானவர்னால என்னோட ஆவியால உன்னை நிரப்புறேன், நீயும் அற்புதங்களை செய்வ, நீயும் அதிசயங்களை நடப்பிப்ப, நீயும் சாட்சியாய் வாழுவ, நீயும் என்கிட்ட அநேகரை திருப்ப, உன்னுடைய வாழ்க்கை சாட்சியா இருக்கும், உன்னை நான் பயன்படுத்துவேன், உன்னை நான் உயர்த்துவேன், என் சித்தத்தை செய்யறதுக்கு என்னுடைய வழியில உன்னை நான் நடத்துவேன், நீ திரும்பி வந்தா மட்டும் போதும், என்கிட்ட கேட்டா மட்டும் போதும்னு சொல்லிட்டு ஏசப்பா ஒவ்வொரு நாளும் நமக்காக காத்து கொண்டிருக்கிற தேவனா இருக்கிறாங்க. இந்த பையன் வர்றதுக்கு முன்னாடி இவன் தகப்பன் எப்படி தூரத்துல வரும்போதே அடையாளம் கண்டு கொண்டு ஓடி போறாங்க அப்படின்னா, ஓடி போறதுக்கு அவங்க அவன் தூரத்துல வரும்போதே ஒரு அடையாளத்தை கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னா, அதுக்கே ஃபர்ஸ்ட் அவங்க எப்படி இருந்திருக்கணும் அப்படின்னா, அந்த பையனை நோக்கி எதிர்நோக்கி காத்து கொண்டிருந்தவங்களா இருந்திருக்கணும். அப்படி காத்து கொண்டிருந்தா மட்டும்தான் அந்த தகப்பன் ஓடி போய் அவனை கட்டி பிடிச்சு அவன் அவன் அந்த பையன் கிட்ட போயிட்டு பேச முடியும், அந்த பையன் கிட்ட போய் நிற்க முடியும், இது தன்னோட பையன் தான் அப்படிங்கறத தெரிந்து கொள்றதுக்கும் முடியும். அந்த தகப்பன் எப்படி தன்னுடைய மகனுக்காக காத்திருந்தாரோ அதே மாதிரிதான் இயேசப்பா இன்னைக்கும் நமக்காக, தம்முடைய பிள்ளைகளாகிய நம்ம ஒவ்வொருவருக்காகவும் காத்துக்கிட்டு இருக்காங்க. என் பிள்ளை இன்னைக்கு வந்துருவாங்களா, என் பிள்ளை இன்னைக்கு திரும்பி வந்துருவானா, வந்துருவாளா, மற்றவங்களை பார்க்காம என்ன பார்த்து வந்துருவானா, என் சித்தத்தை நிறைவேற்ற வந்துருவாளா, என்
கூட சஞ்சரிக்க வந்துருவாளா? என் சித்தத்தை நிறைவேற்றி முடிக்கிறதுக்கு வந்துருவாளா? அநேகர் என் வழியில நடத்துறதுக்கு திரும்பி வந்துருவாளான்னு சொல்லிட்டு தகப்பனும் இன்னைக்கு இவ்வளவு நாள் இப்போ வர நமக்காக காத்து கொண்டிருக்கிற தேவனா இருக்கிறாங்க. நம்மள ஓடி வந்து நம்ம அவர்கிட்ட திரும்பும் போது நம்மள ஓடி வந்து அரவணைச்சு அவர் பக்கத்துல நடத்தி அவசரத்தை நிறைவேற்றுவதற்கு நம்மள எந்த நற்காரியத்திற்கும் உபயோகமான பாத்திரமாய் மாற்றுவதற்கு எஜமானுடைய கரத்தில் உள்ள கனத்திற்குரிய பாத்திரமாய் நம்ம ஒவ்வொருவரையும் மாற்றுவதற்கு கர்த்தர் உண்மையும் 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 நீதியும் உள்ளவராய் இருக்கிறார். அவர் நம்ம வாழ்க்கையில சொன்ன வார்த்தைகள் ஒன்றும் மாறாது, ஒன்றும் தலையில விழுந்து போகாது. அவருடைய தீர்க்க தரிசன வார்த்தைகள் ஒவ்வொன்றும் உண்மையுள்ளதா இருக்குது. நம்ம அவர்கிட்ட கேட்டோம் அப்படின்னா இவை எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்றதுக்கு வல்லமை உள்ளவர்களா நம்மள மாற்றுவதற்கு கர்த்தர் வல்லமையுள்ள தேவனா இருக்கிறாங்க. நம்ம கேட்டோம் அப்படின்னா நம்ம அவருடைய சித்தத்தை செய்து முடிக்க முடியும். நம்ம கேட்டோம் அப்படின்னா நம்முடைய பழைய வாழ்க்கை களையப்பட்டு புதிய வாழ்க்கை பெற்றுக்கொள்றதுக்கு நம்மளால முடியும். நம்ம ஒவ்வொருத்தரும் அந்த நாள்ல கேட்கணும்னு இசப்பா விரும்புறாங்க. அவர் பக்கம் திரும்பணும்னு இசப்பா விரும்புறாங்க. ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு வளர்ச்சி, ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு முன்னேற்றம், ஆவிக்குரிய வாழ்க்கையில கர்த்தரோட இணைந்த ஒரு வாழ்க்கை, இது எல்லாம் நம்ம கிட்ட வேணும்னு சொல்லிட்டு இசப்பா விரும்புறாங்க. நம்ம இருக்கிற இடங்கள்ல கண்களை மூடி தலைகளை தாழ்த்தி அப்பா எனக்கு உதவி செய்யுங்க இசப்பான்னு எனக்கு கேட்போமா? இதுவரைக்கும் நம்ம கேட்காம இருந்திருக்கலாம். இதுவரைக்கும் நம்ம மற்றவங்களை பார்த்து கொண்டு இருந்திருக்கலாம். இனிமேல் நான் மத்தவங்கள பார்க்க மாட்டேன் இசப்பா. என் ஃப்ரெண்ட்ஸை பார்க்க மாட்டேன், என் சகோதரர்களை பார்க்க மாட்டேன், என் கூட இருக்கிறவங்கள நான் பார்க்க மாட்டேன், கூட ஒர்க் பண்றவங்கள பார்க்க மாட்டேன், யாரையும் பார்க்கல இசப்பா. உங்களை பார்த்து வந்திருக்கிறேன்ப்பா. நீங்க எனக்கு செவி கொடுங்க, நீங்க எனக்கு பலன் கொடுங்க, நீங்க என் கூட பேசுங்க, நீங்க உங்க வழியில என்னை நடத்துங்க. யார் எப்படி இருந்தாலும் நான் உங்க சித்தத்தை நிறைவேற்றணும் அப்படிங்கிற ஒரு இருதயத்தை நீங்க எனக்கு கொடுங்க இசப்பா. நான் எப்பொழுதும் உங்களையே நோக்கி பார்த்து அமர்ந்திருக்கேன். எனக்கு கிருபை கொடுங்க இயேசப்பா. உங்க நாமத்தை மகிமைப்படுத்த எனக்கு உதவி செய்யுங்க இயேசப்பா. நம்ம இயேசப்பாட்ட கேட்குமா? இயேசப்பாட்ட நம்ம கேட்கும்போது கர்த்தர் நமக்கு உதவி செய்வதற்கு வல்லமையுள்ள தேவனா இருக்கிறாங்க. கர்த்தர் நம்மளை உயர்த்துவதற்கு வல்லமையுள்ள தேவனா இருக்காங்க. கர்த்தர் நம்மளை பயன்படுத்துவதற்கு வல்லமையுள்ள தேவனா இருக்கிறாங்க. கேட்போமா? கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். தேடுங்கள் அப்பொழுது கண்டடைவீர்கள். தட்டுங்கள் அப்பொழுது திறக்கப்படும் என்று சொன்ன தேவன் இயேசுப்பா நம்ம கூட இருக்கிறாங்க. கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்கிறான், கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்கிறான். இவன் தான் பெற்றுக்கொள்ளணும், அவன் தான் பெற்றுக்கொள்ளணும். அப்படி கேட்கிறவன் தான் பெற்றுக்கொள்ளுவான், இப்படி கேட்கிறவன் தான் பெற்றுக்கொள்ளுவான், இப்படி உருகுகிறவன் தான் பெற்றுக்கொள்ளுவான், இப்படி ஜெபிக்கிறவன் தான் பெற்றுக்கொள்ளுவான் கிடையாது. ஏசப்பா அப்படி சொல்லல. கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்கிறான். யாரா இருந்தாலும் எப்படிப்பட்ட சூழ்நிலைமையில இருந்தாலும், எந்த மதமா இருந்தாலும், எந்த பிரச்சனைகள் மத்தியில நம்ம இருந்தாலும், எந்த போராட்டங்கள் மத்தியில இருந்தாலும், எப்படிப்பட்ட சூழ்நிலைகள்ல நம்ம இருந்தாலும், யாரா இருந்தாலும், நம்மளுடைய லைஃப் எப்படிப்பட்டதா இருந்தாலும் கேட்டோம் அப்படின்னா பெற்றுக்கொள்ளுவோம். அந்த விசுவாசம் உங்களுக்கு இருக்கா? விசுவாசத்தோட இசப்பாட்ட கேளுங்க. எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்றதுக்கு நம்மளால முடியும், நம்மளால முடியும், நம்மளால மாற முடியும். கர்த்தர் நமக்கு உதவி செய்ய வல்லமையுள்ள தேவனா இருக்காங்க. அன்பின் தகப்பனே அப்பா, உங்க நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் இசப்பா. கேளுங்கள் தரப்படும்னு சொன்னீங்களேப்பா. நாங்க உங்க பாதத்துல கேட்க வந்து இருக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, யார் யாரெல்லாம் என்னென்ன விஷயங்கள் எல்லாம் கேட்கிறாங்களோ எல்லாவற்றுக்கும் நீங்க பதில் கொடுக்க முடியாது ஜெபிக்கிறப்பா. மாம்ச பிரகாரமான காரியத்திற்கு இல்ல தகப்பனே, ஆவிக்குரிய வாழ்க்கைக்காக, எங்களுடைய ஆவிக்குரிய முன்னேற்றத்திற்காக, எங்களுடைய உள்ளான மனிதனுக்காக நாங்க ஒவ்வொரு நாளும் உங்ககிட்ட கேட்டு அப்பா ஒவ்வொரு காரியங்களையும் பெற்றுக்கொள்றதுக்கு ஏற்ற பலனை கத்துறீங்க ஒவ்வொருவருக்கும் கொடுங்கப்பா. யாரெல்லாம் கேட்கிறாங்களோ எல்லாருக்கும் நீங்க பதில் கொடுங்க. தடைகள் மாறட்டும், சோர்வுகள் மாறட்டும், பலவீனங்கள் மாறட்டும், நெகட்டிவ் தாட்ஸ் எல்லாம் இயேசுவின் நாமத்தினால மறைந்து போவதாக. ஆவியனுடைய ஆளுகை ஒவ்வொருத்தருக்கு மேல இறங்கும்படியாய் ஜெபிக்கிறோம். நீங்க பலப்படுத்துங்கப்பா, ஸ்திரப்படுத்துங்கப்பா, நிலைநிறுத்துங்கப்பா. உங்க நாமத்தை மகிமைப்படுத்த உதவி செய்யுங்கப்பா. நீங்க இப்படி செய்ய போவதற்காக நன்றி செலுத்துகிறோம். தரை மட்டும் தாழ்த்துகிறோம் தகப்பனே. நீங்க மாத்திரம் மகிமைப்படுங்க அப்பா. அற்பமானவள் கடமை மாத்திரம் செஞ்சிருக்கிறப்பா. நீங்க சொன்னதை சொல்லிட்டப்பா. உங்க நாம மாத்திரம் மகிமைப்படுத்த ஆண்டவரை தரை மட்டும் தாழ்த்துகிறப்பா. எல்லா துதி கன மகிமை எல்லாவற்றையும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். நீங்க பெருகவும் நாங்க சிறுக வேண்டும்படியே ஜெபிக்கிறோம். ஜெபிக்கிறோம். எங்க ஜீவன்ல நல்ல பிதாவே ஆமென். என் ஆத்மாவை கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். என் உள்ளமே ஒரு நாமத்தை ஸ்தோத்திரிக்கிறேன். ஆத்மாவை கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். சகல உபகரணங்களையும் என்றைக்கும் மறவாதே. ஆமென். Thank you. God bless you.